மிடி பண்ணீங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. எனக்கு என்ன தேவை? என் ஃபேஸ்க்கு என்ன தேவை? என்ன குடுத்தா நல்லாயிருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க நெறைய சஜஷன் சொன்னீங்க. நீங்க இது யூஸ் பண்ணுங்க. இது உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகும். ஒவ்வொன்னா நீங்க பார்த்து பார்த்து சொன்னீங்க. கேர் எடுத்து நல்லா பார்த்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோடது. அப்புறம் இப்ப நேத்து நான் வந்தேன். செகண்ட் செக்ஷனுக்கு கார்பன் பண்ணீங்க. என் ஃபேஸ பார்த்து இது பண்ணுங்க. அதே மாரி பண்ணி முடிச்சோனே பண்றதுக்கு முன்னாடி என் ஃபேஸ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. என் மூஞ்சி பார்க்கவே அவ்வளோ இதா இருந்துச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவே ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ரொம்ப ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. உன் ஃபேஸ் ஏதோ டிஃபரெண்ட் இருக்குன்னு கண்டிப்பா கேட்பாங்க. நான் கண்டிப்பா நம்ம கிளினிக்க ரெஃபர் பண்ணுவேன். நீங்க உங்களோட என்ன பிடிச்சிருக்குன்னா, நம்ம ஃபேஸ்க்கு ஏத்த மாரி நீங்க டோனர், சீரம், மாய்ஸ்சரைசேஷன் கரெக்ட்டா சொல்லி, அதுக்கு ஏத்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுதான் வேற யாருக்கா இருந்தாலும் கஸ்டமருக்கு இருந்தாலும் நம்மள நம்பி வரோமோ, அதான் மெயினா எதிர்பார்ப்பாங்க. நீங்க அத கரெக்ட்டா யூஸ் பண்ணி எனக்கு குடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயே நீங்க ரொம்ப நேரம் எடுத்து என்னோட ஃபேஸ் நல்லா அனலைஸ் பண்ணி, அதுக்கு ஏத்த மாரி இது பண்ணா உங்களுக்கு நல்லா மெடிக்கல் மீன்ஸ் உண்மையிலேயே கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும்ப்பான்னு சொன்னீங்க. அதே மாரி 3 நாளுக்கு அப்புறம் என் ஃபேஸ் நல்லா டிஃபரெண்ட் இருந்துச்சு. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் செக்ஷன்ல நேத்து